लक्ष्मण परशुराम संवाद लेसन बुक बैक क्वेश्चंस பார்க்கலாம். ओके, फर्स्ट क्वेश्चन பாருங்க. परशुराम के क्रोध करने पर लक्ष्मण ने धनुष के टूट जाने के लिए कौन कौन से तर्क दिए. तर्क அப்படினா வந்து அதாவது என்ன சொல்ற தர்க்கம் பண்றதுன்னு சொல்வாங்களே, டிபேட் பண்றாங்க, கருத்துகள் வந்து சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? பரசுராம் வந்து இப்ப கோவமா இருக்காரு, லக்ஷ்மணன் வந்து தனுஷை உடைச்சதுக்கான காரணம் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. परशुराम के क्रोध करने पर लक्ष्मण ने धनुष के टूट जाने पर निम्नलिखित तर्क दिए. श्री राम ने इसे नया और मजबूत समझकर सिर्फ छुआ था. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமனுடைய அந்த பராக்கிரம் பத்தியும் சொல்லியிருக்காங்க, அவருடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றாங்க. அப்படி நீங்க வந்து வைஸ் வெர்சாவும் கொஸ்டின் கேட்பாங்க, அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஸ்ரீராம் வந்து இந்த தனுஷை வந்து புதுசுன்னு நினைச்சிட்டாரு, அதே மாதிரி மஸ்பூத்துன்னு நினைச்சாரு, ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சாரு. நினைச்சிட்டு சிர்ஃப் சுவாதா थोड़ा மட்டும் தான் செஞ்சார், he just touched it ன்னு சொல்றாரு. परंतु धनुष बहुत पुराना और कमजोर होने के कारण हाथ लगाते हुए टूट गया. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமுடைய விசேஷத்தாலையும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுஷ் வந்து ரொம்ப புராணா அவர் கம்சோர், ரொம்ப வீக்கா இருக்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பச்பன் மே பி உன் லோகோ. இந்த உன் லோகோன்றது ராம் லக்ஷ்மண் அவங்களுடைய பிரதர்ஸ் தான் குறிக்கிறாங்க. उन लोगों ने कई धनुइया तोड़ी है. धनुइया धनुष சொல்றாங்க, நிறைய தனுஷ் ப்ளூரல்ல சொல்றாங்க. तब परशुराम क्रोधित नहीं हुए. இப்ப என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாங்க சின்ன வயசுல நிறைய தனுஷ் வந்து உடைச்சிருக்கோம், அப்பெல்லாம் பரசுராமர் வந்து கோவப்படல. ஓகே, அதுவும் ஒரு ரீசன். हमें ये धनुष साधारण धनुष लगा. சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா ஸோ அவங்க ராஜாக்கள் அவங்க ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவங்கன்றத சொல்றாங்க. என்ன சொல்றாரு, ஹமே ஏ தனுஷ் சாதாரண தனுஷ் லக, எங்களுக்கு வந்து இது ரொம்ப நார்மலான ஒரு தனுஷ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இஸ் தனுஷ் கே டூட்னே பர் உன்ஹே கோயி லாப் ஹானி நஹி திக்தி. லாப் ஹானி அப்படின்னா லாபமும் நஷ்டமும் எங்களுக்கு கிடையாது, இதனால எங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, எந்த ஒரு லாஸும் கிடையாதுன்னு சொல்றாங்க. லாப் ஹானி நஹி திக்தி. So these are the words, the underlined words வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அதனால தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க. परशुराम के क्रोध करने पर राम और लक्ष्मण की जो प्रतिक्रियाएं हुई उनके आधार पर दोनों के स्वभाव की विशेषताएं अपने शब्दों में लिखिए. So this I have told you. இதுல என்ன சொல்றாங்கன்னா, परशुराम के क्रोध करने पर राम और लक्ष्मण की जो प्रतिक्रिया, क्रिया is action, प्रतिक्रिया is reaction. என்ன சொல்றாங்க, ராமன் லக்ஷ்மண் கிட்ட ஒரு ரியாக்ஷன் நடந்தது. லக்ஷ்மணன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு, ராமர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ரெண்டு பேருடைய விசேஷதாய், அதாவது ஸ்வபாவ் கி விசேஷதாய், அவங்களுடைய பிஹேவியர் பத்தி சொல்றாங்க, குணாதிசயங்களை பத்தி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராமரை பத்தி சொல்றேன் பாருங்க. ராம் பகுத் சாந்த் அவர் தைரியவான் ஹே. தைரியவான் அப்படின்னா பொறுமைசாலின்னு அர்த்தம், பேஷன்ஸ்னு அர்த்தம். தைரியவானா தமிழோட மீனிங் தைரியம் கிடையாது, ரொம்ப பேஷண்ட் ஆனவர், பேஷன்ஸா இருப்பார், எல்லாத்துக்கும் பொறுமையானவர்னு அர்த்தம். परशुराम के क्रोध करने पर राम विनम्रता के साथ, विनम्रता பொலைட். ஸோ பரசுராம் கோவம் ஆனதுக்கு அப்புறம் ராமர் என்ன பண்ணார், ரொம்ப பொலைட்டா विनम्रता के साथ कहते हैं कि धनुष तोड़ने वाला कोई उनका दास ही होगा. ஸோ இந்த மாதிரி தனுஷை உடைச்சவங்க கண்டிப்பா உங்களுடைய தாசா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வே மிருதுபாஷி ஹோனே கா பரிச்சய் தேத்தே ஹோ. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் சொன்னதுனால அவர் என்ன சொல்றாங்கன்னா மிருதுபாஷி. மிருதுபாஷினா சாஃப்ட் ஸ்பீக்கர், ரொம்ப சாஃப்டா பேசக்கூடியவர். மிருதுபாஷி होने का परिचय देते हुए अपनी मधुर वाणी से परशुराम के क्रोध को शांत करने का प्रयास करते हैं. ஸோ எப்படி அவர் பரிச்சை கொடுக்குறார், அவர் இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்குறாருன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லும் போது அது வந்து மதுர் பாஷி அப்படின்னு சொல்றாங்க அவரை. ஸோ சாஃப்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்பனி மதுர் வாணி சே, அவருடைய அந்த ஸ்வீட்டான பேச்சால பரசுராம் கே क्रोध को शांत करने का प्रयास करते हैं. அவரோட கோவத்தை அமைதி பண்றதுக்கு பிரயாஸ் ட்ரை பண்றாரு. இஸ் ட்ரையிங் டு புட் ஹிம் இன் பீஸ். அந்தமே ஆங்கோ. லாஸ்ட்ல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்த சிக்ஸ்த் இதுல பார்த்தோம். சிக்ஸ்த்ல என்ன பார்த்தோம், கடைசியில லக்ஷ்மணன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசும்போது கடைசியில அவர் என்ன பண்றாரு, ஆங்கோசே சங்கேத், கண்களாலேயே அவர் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறாரு, பண்ணாத அப்படின்ற மாதிரி, ஸ்டாப் பண்ணிடு. ஆங்கோ கே சங்கேத் கர் லக்ஷ்மண் கோ சாந்த் ரஹனே கோ कहते हैं. ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரோட விசேஷத்தாவும் சொல்றீங்க, பிளஸ் கூட என்ன நடந்துச்சு இந்த இடத்துல, அவர் எப்படி சாந்தப்படுத்தினாரு, அவர் என்ன சொன்னாரு,
ஐஸால வந்து அவர் வந்து எப்படி கூல் பண்ணி லக்ஷ்மணையும் அமைதிப்படுத்திட்டாரு, பரசுராமரையும் கூல் பண்ணாருன்றதை பத்தி சொல்லும். ओके दूसरे ओर लक्ष्मण का स्वभाव उग्र है. उग्रना என்னது ரொம்ப கோவக்காரர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. वह व्यग्र करते हुए परशुराम को इतनी छोटी सी बात पर हंगामा नहीं करने के लिए कहते हैं. அவர் என்ன பண்றாரு, சட்டைரிக்கலா பேசிட்டே என்ன சொல்றாரு பரசுராம் கிட்ட, இது ஒரு சின்ன விஷயம், ஒரு தனுஷை உடைச்சது வந்து ரொம்ப சின்ன விஷயம், இந்த விஷயத்துக்கு நீங்க ஹங்காமா அப்படின்னா போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்ற. ஹங்காமா நஹி கர்னே के लिए कहते हैं. போட்டினா இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க, எங்க கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. वे परशुराम के क्रोध की चिंता किया बिना, இப்படி வரணும், ओके, चिंता किया बिना अपशब्दों को प्रयोग ना करने को कहते हैं. सो அவர் கோபத்தினால தான் இந்த अपशब्दों அப்படின்னா வந்து அந்த சப்தம்னா என்னது, வேர்ட்ஸ், குட் வேர்ட்ஸ். अपशब्दம்னா சொல்லக்கூடாத வார்த்தைகள். அவர் என்ன பண்றாரு, கோபத்தினால தான் சொல்லக்கூடாத வார்த்தைகள் சொல்றாரு. பட் இருந்தும் கூட அவர் என்ன பண்றாரு, अपशब्दों को प्रयोग ना करने को कहते हैं. இவர் கோபத்தால தான் சொல்றாருன்றத சிந்தா கியே பினா அப்படின்னா அதை ஒரே பண்ணிக்கல, அவர் சொல்றத பத்தி அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்றாரு. वह उनके क्रोध को अन्याय समझते हैं इसलिए पुरजोर विरोध करते हैं. ஸோ அந்த கோபத்தை வந்து அவர் என்ன சொல்றாரு, இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி கோவப்படுறது ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயம். அந்நியாய் समझते हैं इसलिए पुरजोर विरोध करते हैं. ஸோ என்ன பண்றாரு, திரும்பவும் வந்து விரோத், அதாவது அகைன்ஸ்டாவே பேசுறாரு. அவங்களுடைய முன்னோர்களை பத்தியும் இழுக்கிறாரு, கொஞ்சம் அகைன்ஸ்டாவே அவர்கிட்ட பேசிட்டே இருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஆன்சரை வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வேற ஒரு கைட்லயும் பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சுபாவ பத்தி கொடுக்கறத விட வாட் ஹேப்பன்ட் தேர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் வேணும்னா நீங்க சுபாவ பத்தி இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் சட்டாரிக்கலா பேசுவாரு, ராமர் வந்து சாந்த் தைரியவான், அந்த மாதிரி வெறும் அந்த என்ன சொல்ற வேர்டிங்ஸா கொண்டு சொல்லலாம். சரியா? सो थर्ड क्वेश्चन पारेगा, लक्ष्मण और परशुराम के संवाद का जो अंश आपको सबसे अच्छा लगा उसे अपने शब्दों में संवाद शैली में लिखिए. संवाद शैलीனா என்னது, கான்வர்சேஷன்ல நீங்க சொல்லணும். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லக்ஷ்மண் பரசுராமோட இப்போ சம்வாத் பார்க்குறோம் இல்லையா, அதில் எந்த பார்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பார்ட்டை உங்களுக்கு வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். இது வந்து அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதே தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேற ஏதாவது ஒரு 4 லைன்ஸை கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பரசுராம் शिवजी का धनुष तोड़ने का दुस्साहसी किसने किया है. ஸோ இந்த பரசுராம் சொல்றார், சிவதனுஷனை யார் வந்து இந்த துஸ்சாகசி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரேஜ், அதாவது நம்ம குருட்டு தைரியம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு தப்பான தைரியம் யாருக்கு வந்ததுன்னு கேட்கிறாரு. உடனே ராமர் சொல்றாரு, ஹே நாத், இதே ஒரு தப்பு தான். ஆக்சுவலா லக்ஷ்மணுக்கும் பரசுராமருக்கும் தான் கேட்டிருக்காங்க, இவங்க ராமர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சேஞ்ச், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். हे नाद, इस शिवजी के धनुष को तोड़ने वाला अवश्य ही आपका कोई दास ही होगा. கண்டிப்பா உங்களுடைய தாஸா தான் இருக்கணும். பரசுராம் உடனே என்ன சொல்றாரு, சேவக் வஹு ஹோதா है जो सेवा का कार्य करे. सो இது கூட உங்களுக்கு क्वेश्चन आंसरல கேட்பாங்க. सेवक के बारे में परशुराम ने क्या कहा. ओके, सेवक वह होता है. सो பரசுராம் என்ன சொல்றாரு, சர்வன்ட் யாரு அப்படின்னா எனக்கு சர்வீஸ் பண்ணணும், सेवा का कार्य करे. किंतु जो सेवक शत्रु के सामने व्यवहार करे उससे तो लड़ना पड़ेगा. सो எந்த சேவக் வந்து ஒரு எனிமி மாதிரி, சாம்னேனா இந்த இடத்துல வந்து ஒரு எனிமி மாதிரி பிஹேவ் பண்றானோ, व्यवहार करे उससे तो लड़ना पड़ेगा, அவன்கிட்ட நான் சண்டை தான் போடுவேன், அவன் சேவக் மாதிரி இல்ல, he is behaving like my enemy. जिसने भी धनुष तोड़ा है वह मेरा लिए दुश्मन है. ओके, शत्रु दुश्मन எல்லாமே ஒரே மீனிங் தான், எனிமின்ற மீனிங். और तुरंत सभा से बाहर चला जाए अन्यथा, अन्यथा इज अदरवाइज. ஸோ என்ன சொல்றாங்க, அவர் வந்து இப்பயே இங்க இருந்து போயிடணும், அதர்வைஸ் என்ன நடக்கும், யஹா உபஸ்தித் சபி ராஜா மாரே ஜாயேகா, கோவத்துல இங்க பிரசன்ட் ஆகி இருக்கிற எல்லா ராஜாவையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து யூ கேன் சேஞ்ச் டு அதர் கான்வர்சேஷன் ஆல்சோ. ஒரு 2 or 3 லைன்ஸ், மோஸ்ட்லி இந்த क्वेश्चन உங்களுக்கு வராது. 4th क्वेश्चन பாருங்க, परशुराम ने अपने विषय में सभा में क्या क्या कहा, निम्न पद्यांश के आधार पर लिखिए. ஸோ இந்த பத்யான்ஷ் கொடுத்துருக்காங்க, இந்த பத்யான்ஷ் கொடுக்கலனா கூட ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னன்னா, பரசுராம் ने अपने विषय में क्या क्या कहा, அதாவது அவரை பத்தி அவர் என்னெல்லாம் சொல்றாரு. ஓகே, இப்படியும் கேட்பாங்க. இதே क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, लक्ष्मण ने परशुराम
किन कहने से व्यंग्य किया? क्वेश्चन पुरीदा? लक्ष्मण ने परशुराम किन कहने से व्यंग्य किया? லக்ஷ்மண் பரசுராம் என்ன சொன்னதுனால அவரை வந்து சட்டையரா பேசினாரு, கேலியா பேசினாரு. அப்ப எப்படி பார்த்தாலும் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பரசுராம் அவரை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு சபையில அப்படின்றது கொஸ்டின். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஞ்சம் பெருசா படிச்சுக்கிட்டா கூட தப்பு கிடையாது. परशुराम ने अपने विषय में ये कहा कि वे बाल ब्रह्मचारी है. सो फर्स्ट என்னது அவர் வந்து ஒரு பால பிரம்மச்சாரி, ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்றீங்க. பால பிரம்மச்சாரினா ஃப்ரம் தி யூத் அவர் வந்து பிரம்மச்சாரியாவே இருக்கிறது வந்து பால் பிரம்மச்சாரினா ரொம்ப பிரம்மச்சாரின்னு சொல்றதுக்காக அந்த வேர்ட் யூஸ் பண்றாங்க. अधिक्रोधी is a angry person. ओके, இது வந்து सेकंड पॉइंट. सारा संसार उन्हें क्षत्रिय कुल के नाशक के रूप में जानता है. அதே மாதிரி அவர் எப்படிப்பட்டவர்? क्षत्रिय कुल के नाशक. उन्होंने कई बार बुझाओं की ताकत से इस धरती के क्षत्रिय राजाओं से मुक्ति किया है. ஸோ முக்தி கியான என்ன மீனிங்? சாகடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் நிறைய தடவை அவருடைய புஜாவோனா ஆர்ம்ஸை சொல்றாங்க. ஓகே, புஜாவோ கி தாக்கத் வாலா, அது ஒரு பாயிண்ட். சரி, அந்த புஜாவோட பவரால அவர் என்ன பண்ணிருக்காரு? ஆர்ம்ஸோட பவரால அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு? இஸ் தர்தி கோ க்ஷத்ரிய ராஜாவோ சே முக்தி கியா. இங்க தர்தியில இருக்கிற இந்த பூமியில இருக்கிற க்ஷத்ரிய ராஜாக்கள் எல்லாரும் அவர் வந்து ஃப்ரீ பண்ணிருக்காரு. ஃப்ரீ பண்ணிருக்காரு என்ன மீன் பண்றாங்க? he has killed many kings और ब्राह्मणों को दान में दिया है. அவங்களுக்கு கொன்னுட்டு என்ன பண்ணிருக்காரு? பிராமணர்களுக்கு அவங்களுக்கு தானமா கொடுத்திருக்காரு. சோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பாயிண்ட். ஓகே, लक्ष्मण वे अपना फरसा दिखाकर कहते हैं कि इस फरसे से उन्होंने सहस्र बाहु के बाहों को काट डाला था. सो सहस्र बाहु அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. सहस्र बाहुன்றது அவரோட எனிமி. சஹஸ்ரனா 1000 அர்த்தம். சோ 1000 ஹேண்ட்ஸ் வச்சிருக்கிற அவரோட எனிமியவே அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டாரு. ஸோ இது வந்து there is a story behind, it is given in your book. புக்கை நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். it is given in your book. சஹஸ்ரபாஹோட ஸ்டோரி கொடுத்துருக்க இதே ஸ்டோரி தான். ஸோ he has 1000 hands. ஸோ இவர் வந்து சண்டை போடும்போது அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். லக்ஷ்மண் வே அப்னா ஃபர்சா திகாக்கர். ஃபர்சான்றது அவருடைய அந்த வெப்பன். இஸ் ஃபர்சேஸ், இந்த ஃபர்சேவால சஹஸ்ரபாஹுவோடைய ஆர்ம்ஸை கட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சஹஸ்ரபாஹு கौन थे वे परशुराम से क्या किया, இல்ல परशुराम सहस्रबाहु क्या किया, இப்படி क्वेश्चन கேட்பாங்க. ஸோ இதையுமே நம்ம எலாபரேட்டா தான் எழுதணும். इसलिए वह अपना माता पिता चिंतित ना करे. ஸோ இதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால மாதா பிதாவை நீ வந்து கஷ்டப்படுத்தாதன்னு சொல்றாரு. யார்கிட்ட? லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு. நீ இவ்வளோ என்னை கோவப்படுத்துற, நான் சஹஸ்ரபாஹுவே வந்து கட் பண்ணவன், அதாவது அவனோட ஆர்ம்ஸே நான் கட் பண்ணவன், கொன்னவன். ஸோ நீ உன்னோட அம்மா அப்பாவை கவலைக்கு ஆக்காத, டோன்ட் மேக் தெம் ஒரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீயும் சாக போற அப்படின்னு சொல்ல வராரு. உன்கா ஃபர்சா கர்ப்ப மே பல் ரஹே சிசுவோं का नाश कर देता. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவரோட ஃபர்சா எப்படிப்பட்டது அப்படின்னா கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, கர்ப்பமே பல் ரஹேனா உருவாகி இருக்கிற ஒரு கர்ப்பத்துல உருவாகி இருக்கிற ஒரு பேபியை கூட டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, so this is also important. So 6 points வந்து அழகா எழுதலாம். this is an important question. next, this is also an important question. लक्ष्मण ने वीर योद्धा की क्या क्या विशेषताएं बताई. so वीर योद्धाना யாரு? வாரியர். ஓகே, so அந்த வாரியருடைய விசேஷதா பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. लक्ष्मण ने वीर योद्धा की निम्नलिखित विशेषताएं बताई है. वीर योद्धा स्वयं अपनी वीरता का बखान नहीं करते. बखानना பெருமைகள் பேசுறது. ஒரு வீர் யோகத்தா என்ன பண்ண மாட்டான்? அவனுடைய வீரங்களை பத்தி சொல்ல மாட்டான். அபிது பட் அவன் என்ன பண்ணுவான்? दूसरे लोग उसकी वीरता का बखान करते हैं. ஸோ அவன் என்ன பண்ண வைப்பான் அப்படின்னா மற்றவங்களை, அதர் பீப்புளை வந்து அவங்கள பத்தி பெருமையை சொல்ல வைப்பான். அவன் என்ன மீன் பண்றாங்க? அவன் பேச மாட்டான், செயல்ல காட்டுவான்னு சொல்ல வராங்க. वे युद्ध भूमि में अपनी वीरता का परिचय साहस पूर्वक देता है. ஸோ அவருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி பண்ணுவாரு? கரேஜியஸா பண்ணுவாரு, பேசி பண்ண மாட்டாரு. கரேஜியஸான என்ன மீன் பண்றாங்க? செயல்ல காமிச்சு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. वीर योद्धा शांत विनम्र क्षमाशील தைரியவான் புத்திமான் होते हैं. அதே மாதிரி எப்படி இருப்பாங்க? ரொம்ப வினம்ர, பொலைட்டா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. க்ஷமாஷீல் அப்படின்னா ரொம்ப எபிலிட்டியோட இருப்பாங்க, ரொம்ப ஏபிள் பொட்டென்ஷியல் பர்சனா இருப்பாங்க. க்ஷமாஷீல் தைரியவான், பேஷன்ஸோட. புத்திமான்
ஸோ ரொம்ப பிரில்லியண்ட்டாகவும் இருப்பாங்க. வே खुद पर अभिमान नहीं करते थे. ஸோ தன்னைத்தானே அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. वह दूसरों को आदर देते हैं. आदर इज रेस्पेक्ट. மற்றவங்களை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 6th one, साहस और शक्ति के साथ विनम्रता हो तो बेहतर है. इस कथन पर अपने विचार लिखिए. अपने विचारने எங்கெல்லாம் சொல்றாங்களோ தட் இஸ் அகைன் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போதே உன்னோடது தான் கேட்பாங்க அவங்க. இன்ஸ்டட் வாட் இஸ் கிவன் இன் தர் புக் அப்படின்றத விட இப்படி தான் கேட்பாங்க. சாகஸ் और शक्ति के साथ विनम्रता हो तो. ஸோ ஒருத்தனுக்கு வந்து பொலைட்டும், ஒருத்தன் வந்து ரொம்ப பொலைட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அவன் எப்படி இருக்கணும், ரொம்ப தைரியமான ஸ்ட்ரென்த்தான பர்சனாக இருந்தா தட் வில் பி பெட்டர்ன்றாங்க. அதாவது இன்ஸ்டட் நீ வெறும் பொலைட்டாக இருந்தாலும் தட் ஒன்ட் ஹெல்ப் யூ. அதே மாதிரி நீ ரொம்பவும் வந்து பவர் மட்டும் வச்சிருந்தாலும் தட் ஒன்ட் ஹெல்ப் யூ. ஸோ இல்லை கொஷின் என்னது, யூ ஷுட் ஹாவ் போத் தி क्वालिटीज. इस कथन पर अपने विचार लिखिए. साहस और शक्ति द्वारा हम अनेक काम पूरा कर सकते हैं. ஸோ ரெண்டுமே இருந்தால் நம்மளால நிறைய வேலைகள் கண்டிப்பாக பண்ண முடியும். हालांकि इसमें अगर विनम्रता भी जुड़ जाए तो. ஸோ அப்படி இருக்கும்போது ஹலாக்கி நான் என்ன சொல்லணும், however. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சாகச சக்தி இருக்கு, however இது கூட வினம்ரதாவும் இருந்தால் बेहद कारगर साबित होता है. ஸோ நிறைய வேலைகள் உன்னால ப்ரூவ் பண்ண முடியும். साबित इज टू प्रूव. विनम्रता हमें संयमित बनाती है जिससे व्यक्ति को आंतरिक खुश मिलता है. ஸோ வினம்ரதா பொலைட்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உன்னை வந்து சம்யமித் அப்படின்னா எல்லார் கூடயும் சேர்ந்து பழகக்கூடிய வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு வாட் இஸ் ரேப்போன்னு சொல்லுவாங்களே, அது உனக்கு கொடுக்குது. வினம்ரதா பொலைட்டாக இருந்தால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரேப்போ கிடைக்கும். बनाती है, संयमित बनाती है जिससे व्यक्ति को आंतरिक खुशी मिलती है. இதனால உனக்கு என்ன ஆகுது, ஒரு இன்டர்னல் ஹாப்பினஸ் கிடைக்குது. विनम्रता के भाव से विपक्षी भी, विपक्षी पक्षी विपक्षी पक्षीना उन्नोட கூட இருக்கிறவன். ஓகே, विपक्षी इज अदर पार्टी. ஓகே, ஸோ என்ன சொல்றது, विपक्ष पक्षीना நம்ம பார்ட்டி, நம்ம சைடில் இருக்கிறவன். विपक्षी इज अदर ऑपोजिट साइड இருக்கிறவன். विनम्रता के भाव से विपक्षी भी उस व्यक्ति का आदर करते हैं. அவன் கூட இவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். विपक्षी भी यह व्यक्ति कार्य को और सुखम बनाती है. ஸோ இந்த व्यक्ति இருக்கார் இல்லையா, இந்த பர்சன் என்ன ஆகுன்னா வேலைகளை இன்னமும் ரொம்ப சுகம் பண்றார். சுகம்னா ரொம்ப कंफर्टेबला, ரொம்ப கூலா முடிக்கிறார். ओके, भाव स्पष्ट कीजिए. बिहसी लखन भोले मृदुभानी आहो मुनिसी महाभटवानी. पुनी पुनी मोही देखा कुठारू चहत उठावान फूंकी पहारू. இந்த फूंकी पहारू வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மலையை ஊதி நீங்கள் வேலையை முடிச்சிடலாம் நினைக்கிறீங்க லக்ஷ்மண் சொல்வார்ல, அதுதான். इन पंक्तियों में लक्ष्मण अभिमान में चूर परशुराम. ஸோ இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன परशुराम எப்படி இருக்காரு, अभिमान में चूर. सो भाव पर व्यंग्य किया है. लक्ष्मण मुस्कुराते हुए कहते हैं कि आप मुझे बार बार इस फरसे को दिखाकर डरा रही है. என்ன சொல்றாரு, अगेन एंड अगेन यू आर शोइंग दिस फरसे. அதை காமிச்சு நீங்கள் வந்து என்ன வந்து थ्रेटन பண்றீங்க. ऐसा लगता है मानो आप फूंक मारकर पहाड़ उठाना चाहते हैं. सो भाव स्पष्ट कीजिए சொல்லும்போது one more line we have to write. இந்த லெசன், அதாவது இப்போ நம்ம இந்த லெசன் தான் படிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. பட் எக்ஸாமில் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து ராம் லக்ஷ்மண் परशुराम संवाद கவிதா से लिखे हुई है அப்படின்னு சொல்லிட்டு யார் இதோட ஆத்தர் அதையும் சேர்த்து நம்ம சொல்லணும். ஓகே, हिया कुम्हड़ बधिया कोई नाही जे धरझनी देखी मारी जाही. देखी कुठारू सरासन भाना मैं कचू कहाँ सहित अभिमाना. सो இதுவும் வந்து इम्पोर्टेंट है. इन पंक्तियों में लक्ष्मण ने परशुराम के अभिमान को चूर करने के लिए अपनी वीरता को बताया है. सो இதில் என்ன பண்ணுறாரு அவர், இதில் வந்து நல்லா லிசன் பண்ணுங்க, இதில் வந்து லக்ஷ்மணனுடைய வீரதா வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, वे कहते हैं कि हम कुम्हड़े की कच्चे फल नहीं हैं. ஸோ அதில் இருக்கிற அந்த செடியினுடைய ரொம்ப டெண்டரான பூ நாங்கள் கிடையாது. वी आर नॉट वेरी सॉफ्ट लुकिंग फ्लावर. तो धर्जनी के दिखाने से मुरझा जाता है. ஸோ என்னை வந்து அந்த இதில் அந்த பூ என்ன ஆகும்னா இப்படி வெயில் படும் போதே வந்து அப்படியே டல் ஆகிடும். ஸோ ட்ரூப்பிங் சொல்லுவாங்க இல்லையா, டல் ஆகிடும். அந்த மாதிரி நாங்கள் கிடையாது. यानी वे कमज़ोर नहीं है. सो दे आर नॉट वेरी वीक.
जो धमकी से भयभीत हो जाए. ஸோ நாங்கள் வந்து இப்படி நீங்கள் தம்கனது ஒரு புஷ் அந்த மாதிரி அதுலேயே நாங்கள் வந்து பயமாகிறதுக்கு வி ஆர் நாட் திஸ் ஃப்ளவர்னு சொல்கிறார். वह यह बात अनेक फरसा को देख कर बोले रहे हैं उन्हें स्वयं पर विश्वास है. ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஃபர்ஸா பார்த்துருக்கேன், எனக்கு வந்து என்னை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்லுவாங்க. गतीसु नु कह हृदय हसी मुनि ही हरिहरे सूझ ஐமை காட்டுனா ஊக்குமை அஜஹூ நா பூஜ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் லாஸ்ட் லைன் நினைக்கிறேன், இந்த 4, 5, 6 ஏதோ ஒன்றுல வரும். பட் ஓகே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. इन पंक्तियों में विश्वामित्र मन ही मन मुस्कुराते हुए सोच रहे हैं. ஸோ இதில் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து சொல்வார் இல்லையா, இந்த பையனை வந்து உங்களுக்காக தான் விடுறேன்னு சொல்லும்போது அப்போ விஸ்வநாதன் மனசுல நினைக்கிறார், விஸ்வாமித்திரர் மனசுல நினைச்சு சிரிக்கிறாரு. என்ன நினைச்சு சிரிக்கிறாருன்னா, பரசுராம் ने सामान्य क्षत्रियों को युद्ध में हराया है. ஸோ பரசுராமர் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ நாள் நார்மல் சத்திரியர்களை அவர் நிறைய பேரை கொண்டு இருக்கலாம், யுத்தத்தில் வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஹராயா ஹே தோ இன்ஹே ஹராஹி ஹரா நசர் ஆ ரஹா. ஹராஹி ஹரா I would have told you while I'm teaching. Harahi harana, it is like a saying, not muhavre. It is a saying. Harahi harana, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறது. இது சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல வீட்டில் கூட, இந்த எக்ஸாம் அது மாதிரி நினைக்காதீங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்காத, 10th இன்னும் கொஞ்சம் நீ பயந்து படிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஹராஹி ஹரார் நசர் ஆ ரஹா ஹை. ஸோ அப்போ விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறாரு, பரசுராமர் இவங்களையும் அதாவது ராமர் லக்ஷ்மரையும் ஹராஹி ஹரா நினச்சிக்கிட்டாங்க, சேம் சத்திரிய மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ராம் லக்ஷ்மண் को साधारण क्षत्रिय नहीं है. ஸோ இவங்க ரெண்டு பேரும் साधारण क्षत्रिय नहीं है. परशुराम इन्हें गन्ने की बनी तलवार के समान कमजोर समझ रही है. गन्ने शुगर केन. ஓகே, ஸோ என்ன நினச்சிட்டு இருக்காரு பரசுராம், இவங்களை வந்து ஒரு கன்னையில் பண்ண, ஒரு சுகர் கேன் இதில் பண்ண, ஆக்சுவலாக தல்வார் வரக்கூடாது, அவங்க வந்து அந்த சுகர் கேண்டி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அசல் மே ஏ லோஹே கி பனி தல்வார் है. ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்க, இரும்பில் பண்ணவங்க. ओके, परशुराम के अहंकार और क्रोध ने उनकी புத்தி को अपना वश में ले आया. பரசுராமனுடைய அகங்காரமும் அவரோட கோபமும் அவருடைய புத்தி என்ன பண்ணுது, अपने वश में ले लिया है. அந்த அகங்காரம் கோபமும் அவருடைய புத்தியை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் புத்தி தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். உன்னுடைய கோபமோ உன்னுடைய வந்து ப்ரைடோ உன்னை கண்ட்ரோலில் வச்சிருந்தா நீ வேற மாதிரி இருப்ப. அதுதான் இந்த லைனில் சொல்கிறாங்க. एत पारेंगे पाठ के आधार पर तुलसी के भाषा सौंदर्य पर 10 पंक्तियों लिखिए. ஸோ 10 பங்க்தியோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு, 10 லைன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. இது வந்து அவ்வளோ நீட் கிடையாது, இந்த ஆன்சர் வந்து அவ்வளோ நீட் கிடையாது. பட் ஸ்டில் கேட்கறதுனால நம்ம ஒரு இது வரைக்கும் படிச்சுக்கலாம். ஓகே, यह काव्यांश तुलसीदास द्वारा लिखित रामचरितमानस के बालकांड से ली गई है, जो अवधी भाषा में लिखी हुई है. ஸோ அவதி அண்ட் இட் இஸ் கிவன் ஆல்சோ பிரஜ் பாஷானும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு சேர்த்து எழுதினாலும் ஓகே தான். इसमें தத்சம் शब्द நல்லா பார்த்துக்கோங்க. யூ ஹாவ் டு தத்சம் தத்பவ். ஓகே, தத்சம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டுக்கு ஈக்குவலான வார்த்தைகள் போட்டு எழுதுறது தத்சம். தத்பவ் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸே எழுதுனா தத்பவ். சில இதில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்லேயே எழுதியிருப்பாங்க, ஹிந்தி கவிதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுப்பாங்க. பட் இட் வுட் ஹாவ் ரிட்டர்ன் இன் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். அப்போ அது வந்து தத்பவ் சப்த். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்க்கு சமமான, இங்கே பாருங்கள், அதுதான் நீங்கள் தத்சம்னு ஞாபகம் வச்சுக்கணும். தத்சம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு சமமான வேர்ட்ஸ் கொடுத்து भरपूर मात्रा में किया गया है. इनमें दोहा चंद चौपाही का अच्छा प्रयोग है. दोहा 2 लाइन्स, चंतना 4 लाइन्स, चौपाही அதுவும் 4 லைன்ஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஷாமே லயபத்தா ஹே. லயபத்தனா இந்த லயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு இனிமையாக இருந்துச்சுன்னா லயம், பாஷாவில் லயம் இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, முஹாவரே லோகத்திய காவிய சஜீவ் பனாய், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சஜீவ் பனாயனா ரொம்ப லைவாக இருக்குது, கேட்கும் போது நமக்கு அந்த கான்வர்சேஷனே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்மளே ஓனாக எழுத வேண்டியதுதான். கஹி கஹி சாந்த் ரஸ் கா பி உபயோக. ஸோ ரஸ் வேண்டாம், இது எழுதிக்கலாம். அனுப்ராஸ் உப்பமா ரூபக் உத்பிரேக்ஷக புனருக்தி அலங்கார் கா प्रयोग किया है. ஸோ போதும், இந்த ஆன்சர் இவ்வளோ போதும். ஓகே, இஸ் பூரே பிரசங்கமே व्यंग्य का अनूठा सौंदर्य उदाहरण के. இதுவும் இது என்னன்னா இந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட், சரியா, பிரசங் இஸ் கான்டெக்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கான்டெக்ஸ்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த சட்டைரிக்கலாக இருக்கிறது வந்து ரொம்ப அனூட்டாவாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஓகே, யூனிக்காக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, அந்த இது படித்தோம் என்னங்க, அந்த ஃப்ளார்ன்னு நினச்சிங்களா, அதுக்கு சொல்லலாம்.
எல்லாமே சட்டையர் தான். இந்த 2 லைன் ஏதாவது 2 லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே எழுதலாம். சட்டையர் பண்ணுறாருல அவர், எங்களை வந்து இப்படி நினைக்கிறீங்களா அதை சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். तुलसीदास द्वारा रचित परशुराम संवाद मूल रूप में व्यज्ञ काव्य है. ஸோ இதோட மூல் ரூபம் என்னன்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் லைக் व्यज्ञ काव्य है. இப்போ நானே உங்களுக்கு क्वेश्चन கேட்குறேன், इसका मूल रूप क्या है அப்படின்னா நீங்கள் வந்து இது व्यज्ञ काव्यன்னு எழுதிட்டு என்னென்ன व्यज्ञ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எழுதணும். உதாரணம் के लिए பாருங்க, बहुधनुही थोर ररघाई कबहू न असीसिस की निहीर गोसाई. लक्ष्मण परशुराम से कहते हैं कि हमने बचपन में भी इस जैसे कहीं धनुष्यां तोड़ी है, परंतु तब आप हम पर इतना क्रोधित नहीं हुए. ஸோ பச்பன்லேருந்தே நாங்கள் நிறைய உடைச்சிருக்கோன்றது இங்கே வந்து சட்டையரிக்கலாக சொல்கிறது. சரியா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பைஹார்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது 2 லைன் பைஹார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை பைஹார்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப இது பெருசு வேண்டாம். नेक्स्ट निम्नलिखित पंक्तियों के प्रयुक्त अलंकार पहचान कर लिखिए. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புனராவர்த்தி வரும். பாருங்க, பாலக் भोली बधौ नाही तो ही अनुप्रास अलंकार. என்னது? भालक भोली. ओके, भा का वर्णन की एक से अधिक बार आवृत्ति हुई है. आवृत्ति ரெப்பிட்டேஷன். ஸோ அவ்வான்றது வந்து ஒரு தடவைக்கு நிறைய தடவை வந்திருக்கிறதுனால இது வந்து அனுப்ராஸ் அலங்கார். कोटि कुलस सम बचन तुम्हारा. सो अगेन अनुप्रास अलंकार. ओके, அப்புறம் உப்பமா அலங்காரம் இருக்கு. अनुप्रास கூட நம்ம ஈஸியாக எழுத, பட் उपमा अलंकार என்னன்னு பார்த்துக்கணும். कोटि कुलिस सम बचन में उपमा अलंकार है जो कि परशुराम जो के वचनों की तुलना वज्र से की गई है. ஸோ அவர் என்ன பண்றாங்க இந்த இடத்துல, உங்களுடைய இந்த வார்த்தைகள் ஞாபகம் வருதா பாருங்க. உங்களோட இந்த வார்த்தைகள் வந்து உங்களுடைய கோட்டி குலசு சம பச்சுன்னு தும்ஹாரா, அதுக்கப்புறம் ஒரு லைன் வரணும். இது எதுக்கு சமம்னு சொல்வாரு? வஜ்ரத்துக்கு சமம். வஜ்ரம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இது இருக்கிறது, அது வந்து வஜ்ரம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஸோ வஜ்ரத்துக்கு சமம் சொல்றாரு. வாச்சக் சப்து சம் கா பிரயோக் கியா है. ஸோ இங்கே வந்து சம். ஸோ அது வந்து உப்பமா அலங்காரம். உங்களுக்கு தெரியும்ல, உப்பமா அலங்காரம்னா கம்பேரிசன் இருக்கணும். சா சே ஜைசே வைசே வந்துச்சுன்னா அது மாதிரி உப்பமா அலங்கார். இங்கே வந்து சம்ன்ற வேர்டு கொடுத்துருக்கு. தும்ஹே தோ காலு ஹாங்க் ஜனு லாவா. ஸோ எங்கெல்லாம் ஜனு இருக்கோ, அப்படி ஜனு இருந்தாலே அது வந்து உத்பிரேக்ஷ அலங்கார். ஜனு அப்படின்னா மானோ மனு ஜனு இப்படி இருக்கும். நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அலங்கார் படிக்கும்போது இன்னும் அந்த டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்தாலே, இதெல்லாம் வந்தாலே என்னதுன்னா உத்பிரேக்ஷ அலங்கார். அப்போ உத்பிரேக்ஷ அலங்கார்னா என்னன்னா, நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அந்த இமேஜினேஷன்லயே, ஓ இப்படி நடந்திருக்கலாமோ, ஒரு மலையே கிளம்பி வந்திருக்கலாமோன்னு இருக்கு அவரோட கோவத்தை பார்த்தா, இந்த மாதிரி பேசுறது எல்லாமே உத்பிரேக்ஷ அலங்கார். ஓகே, लखन उत्तर आहृति सरिस बृहमरुकोपु कुसानु बड़त देखी जल सम बचन भोले रघुकुल भानु. இதுல வந்து உப்பமா அலங்கார் அகைன் வி நோ இல்லையா. ஸோ லக்கனோட உத்தர வந்து ஆஹ்ருதிக்கு சமமா, லக்ஷ்மணனோட உத்தர வந்து ஜல்லுக்கு சமமா சொல்றதுனால இது உப்பமா அலங்கார். ओके, एंड देन रूपक अलंकार. रघुकुल भानु के रूपक अलंकार जो कि श्री गुण के समान सूर्य से இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை சொல்றாங்க ரகுகுல பான். ஸோ சூரியனுக்கு சமமா சொல்றதுனால இது வந்து ரூபக் அலங்கார். ஓகே, ஸோ வித் திஸ் ஆல் அவர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கெட்ஸ் ஓவர். Now it is up to you to read this question and also the extra questions, extra important questions given.